The latest news reports a significant shooting incident in Upper City area. The primary suspect is a male who goes by the alias Mr. உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர். இன்றைய செய்திகள். ஹரிணியின் பிரதமர் பதவி பறிபோகிறது. புதிய பிரதமர் பிமல். பிரதமர் பதவி மற்றும் பிரதிநிதி அமைச்சர் பதவி ஆகியவை மாற்றப்பட உள்ளதாக முன்னாள் மேல்மாகாண சபை உறுப்பினர் வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மற்றும் பிரதிநிதி அமைச்சர் பதவிகள் மாறும் என்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி தற்போது பிரதமர் பதவியில் இருக்கும் ஹரிணி அமரசூரியவுக்கு பதிலாக பிமல் ரத்நாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதிநிதி அமைச்சர் பதவிக்கு வணிகத்துறையை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் வழக்குகளில் சட்டமா அதிபர் குழப்பம். இரு நீதிமன்றங்களில் இரு நிலைப்பாடு. உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு நிராகரிப்பு வழக்குகள் கொழும்பு உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று பரபரப்பாக விவாதிக்கப்பட்டன. உயர்நீதிமன்றம் 41 மனுக்களை விசாரித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் 10க்கும் மேற்பட்ட மனுக்களை ஆராய்ந்தது. எந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்ற சட்டப்பூர்வ சர்ச்சை இரு நீதிமன்றங்களிலும் எழுப்பப்பட்டது. சட்டமா அதிபர் திணைக்களம் இரு நீதிமன்றங்களிலும் முரண்பாடான நிலைப்பாட்டை எடுத்ததாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இதனால் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த மன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் ஆட்சேபனை வழக்குகள் தொடர்பான தேர்தல் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதற்கு ஒரு நாள் தடை விதித்தது. உயர்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் தரப்பு தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான மனுக்கள் மட்டுமே உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் வரும் என்றும், மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிரான மனுக்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் என்றும் வாதிட்டது. ஆனால் மனுதாரர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகளாக செயல்படுவதால் இது தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான வழக்கு என்றும் உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் வாதிட்டனர். இந்த வாதங்களை கேட்ட உயர்நீதிமன்றம் எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்களை நாளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தது. அதே நேரத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டமா அதிபர் தரப்பு தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே விசாரிக்கப்பட வேண்டும் என்று வாதிட்டது. ஆனால் மனுதாரர்கள் தரப்பு சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் இதற்கு மாறான வாதத்தை முன்வைப்பதாக சுட்டிக்காட்டினார். இதனை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் முடிவை பெறும் வரை தனது விசாரணையை நாளை வரை ஒத்திவைத்தது. அதுவரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் மனுக்கள் தொடர்பான உள்ளாட்சி தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பொறுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் விசாரணை தள்ளி போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ் பல்கலை புதுமுக மாணவன் மீதான தாக்குதல். சிரேஷ்ட மாணவர்கள் நால்வருக்கு வகுப்பு தடை. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகிடிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 2ஆம் வருட சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பு. ரவிரஜன் தெரிவித்துள்ளார். விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகிடிவதை காரணமாக உட்காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விளக்கமளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், எமது பீடத்தை சேர்ந்த புதுமுக மாணவன் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம். சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி, மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் நானும் வைத்தியசாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடினோம். பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடம் இருந்தும் மாணவனிடம் இருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2ஆம் வருடத்தை சேர்ந்த 4 சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பகிடிவதை மற்றும் மாணவர் ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை
பல்கலைக்கழக உபவிதிகளுக்கு அமைய கிடைக்கப்பெறும் விசாரணை குழுவின் பரிந்துரைகள் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று சபையின் ஊடாக பேரவைக்கு சமர்ப்பிக்கப்படும். பேரவை தீர்மானத்திற்கு அமைய குற்றமிழைத்த மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் சம்பவம் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றிருப்பதனால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்றார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீதான பகிடிவதை விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய காரியாலயமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய பிரான்ஸ் சென்றடைந்தார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய தற்போது பிரான்ஸ் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இலங்கையின் அனுராதபுரம் புனித நகரத்தின் உலக பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான அணுகுமுறை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வாழ்க்கை பாரம்பரியம் என்ற தலைப்பில் இன்று நடைபெறும் யுனெஸ்கோ சர்வதேச நிபுணர் மாநாட்டின் அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு சென்றுள்ளார். இந்த மாநாட்டின் போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய பிரான்ஸ் அரசாங்கத்தின் உயரதிகாரிகளை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. புத்த சாசனம், மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி மற்றும் பிற அதிகாரிகளும் பிரதமருடன் இந்த பயணத்தில் இணைந்துள்ளனர். வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் அனைத்து சேவைகளுக்கும் TIN இலக்கம் கட்டாயம். வாகன போக்குவரத்து திணைக்களம் வழங்கும் அனைத்து சேவைகளுக்கும் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த புதிய நடைமுறை 2025 ஏப்ரல் 15 முதல் அமலுக்கு வரும். இந்த முடிவின்படி வாகன பதிவு, புதுப்பித்தல், உரிமையாளர் மாற்றம் உள்ளிட்ட வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் அனைத்து சேவைகளுக்கும் TIN இலக்கம் சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். அரசாங்கத்தின் புதிய திட்டங்கள் இதற்கிணங்க நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும பாராளுமன்றத்தில் அரசு நிதி தொடர்பான குழு கூட்டத்தில் இந்த நடவடிக்கை குறித்து மேலும் தகவல்களை வழங்கினார். அதன்படி சிலர் வரி அடையாள இலக்கம் பெறாமல் வரி செலுத்துவதை தவிர்ப்பதை தடுக்கும் வகையில் வங்கிக் கணக்குகளை ஒன்றிணைக்கும் திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 6 மாதங்களில் 6000 பில்லியன் கடன் பெற்றுள்ளது. ஒருபோதும் தொழில் அல்லது வியாபாரம் செய்யாமல் மற்றவர்களை சார்ந்து வாழும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களுக்கு நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் இல்லை என்று சர்வஜன பலய அமைப்பின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரோஷன் ரணசிங்க தெரிவித்தார். நாடு முழுவதும் சென்று பெருமை பேசும் ஜனாதிபதி வெட்கப்பட வேண்டும் என்றும் கடந்த 6 மாதங்களாக கடன் வாங்குவதை தவிர வருமானம் ஈட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் வலியுறுத்துகின்றார். தற்போதைய அரசாங்கம் 6 மாதங்களாக கடன் வாங்கி நாட்டை நடத்தி வருகின்றது என்றும் இந்த காலகட்டத்தில் 6000 பில்லியன் ரூபாயை நாடு கடனாக பெற்றுள்ளது என்றும் ரோஷன் ரணசிங்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்களும் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களும் ஆன நிலையில் தங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சூரவீர தெரிவித்துள்ளார். எனவே எந்த சந்தேகமும் இல்லாமல் உள்ளாட்சி சபைகளின் அதிகாரத்தையும் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் இந்த தேர்தலில் தங்கள் கட்சி வெற்றி பெறுவது உறுதி என்றும் அவர் கூறினார். உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வைத்திருந்த முன்னாள் இராணுவ மேஜரும் காதலியும் கைது. போதைப்பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக முன்னாள் இராணுவ மேஜர் ஒருவரும் அவரது காதலி என்று கூறப்படும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுர போலீசார் நேற்று ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கேரள கஞ்சாவுடன் இருவரையும் கைது செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட பெண்ணும் முன்னாள் மேஜரும் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எரிவாயு விலை ரூபாய் 420 உயர்வு. லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தனது எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 420 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் புதிய விலை ரூபாய் 4100 ஆகும். 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய்
168 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் புதிய விலை ரூபாய் 1645 ஆகும். இந்த விலை உயர்வு இன்று முதல் அமுலுக்கு வருகின்றது. விலை உயர்வுக்கு காரணம் உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்ததே என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை திருத்தம். புதிய விலைகள் இதோ. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை திருத்தியுள்ளது. அதன்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டரின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் புதிய விலை 299 ரூபாயாகும். ஒக்டேன் 95 பெட்ரோல் லீட்டரின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் புதிய விலை 361 ரூபாயாகும். ஆட்டோ டீசல், சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த விலை குறைப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மேற்கொள்ளப்பட்டது. லங்கா ஐஓசி நிறுவனத்தின் விலை நிலவரம் மாறுபடலாம். லங்கா ஐஓசி நிறுவனமும் விலையை குறைத்துள்ளதா என்பது குறித்து மேலும் தகவல்கள் இல்லை. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நெருக்கடியில். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்திற்காக எரிபொருள் நிலையங்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ள முறைமையின்படி வழங்கப்படும் கமிஷன் தொகையில் எரிபொருள் நிலையங்களை நடத்துவது சாத்தியமில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் உபத்தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்தார். இந்த மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு உள்ளிட்ட செலவுகளை செலுத்திய பிறகு அதிக விற்பனையுள்ள எரிபொருள் நிலையத்திற்கு சுமார் 2 லட்சம் ரூபாயும், குறைந்த விற்பனையுள்ள எரிபொருள் நிலையத்திற்கு அதற்கும் குறைவான லாபமும் கிடைக்கும் நிலை உள்ளது என்று அவர் கூறினார். சுமார் 25 பர்ச்சஸ் நிலத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் எரிபொருள் நிலையத்திற்கு மிக குறைந்த லாபம் கிடைத்தால் எரிபொருள் நிலையங்களை நடத்துவது சிக்கலாகிவிடும் என்றும் அவர் கூறினார். இது எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்கும் முயற்சி அல்ல என்றும், தற்போது எண்ணெய் விநியோகஸ்தர்கள் புதிய யோசனைகளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கியுள்ளனர் என்றும், நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வருவதாகவும் சந்தநாயக்க மேலும் கூறினார். தெனியாய பேருந்து நிலையத்தில் இருந்த பயணியிடம் இருந்து 21,540 ரூபாய் திருடியதாக தெனியாய போலீசாரால் கைது செய்யப்பட்ட அந்த நிலையத்தின் சார்ஜன்ட் ஒருவரை 2 லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவிக்க மொரவக்க பதில் நீதவான் அஜித் அபேசகர உத்தரவிட்டார். மேலும் சந்தேக நபரான போலீஸ் சார்ஜண்டை மனநல மருத்துவரிடம் ஆஜர்படுத்தவும் உத்தரவிடப்பட்டது. சந்தேக நபரான போலீஸ் சார்ஜன்ட் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தெனியாய பேருந்து நிலையத்தில் இருந்த ஒருவரை விசாரித்து சோதனை செய்துள்ளார். அந்த சோதனையின் பின்னர் அந்த பயணியின் சட்டைப்பையில் இருந்த பணம் காணாமல் போனதை அறிந்ததும் அந்த நபர் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் அந்த போலீஸ் சார்ஜன்ட் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்த போது அவரிடம் இருந்து 21,540 ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இன்று முதல் முட்டைக்கும் வரி. இன்று முதல் முட்டை உற்பத்தியின் வருமானத்திற்கு 18% பொருட்கள் மற்றும் சேவை வரி விதிக்கப்படும் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வரி விதிப்பால் முட்டை விலை உயராது என்று சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழககோன் தெரிவித்துள்ளார். முட்டை உற்பத்தியின் வருமானத்திற்கு உற்பத்தியாளர்களிடம் இருந்து வரி வசூலிக்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறினார். இந்த வரி நடைமுறைப்படுத்தப்பட்டால் முட்டை உற்பத்தியாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் என்றும், தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு வழங்கும் நிவாரணங்கள். 30,000 இளைஞர்களுக்கு வேலை, 4 லட்சம் பேருக்கு அஸ்வெசும. சதோசுவில் 5,000 ரூபாய் பொருட்கள் 2,500 ரூபாய்க்கு. அரசு சேவையில் 30,000 இளைஞர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு புத்தளையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். திறமை மற்றும் தகமையுள்ள புதிய தலைமுறையை சேர்ந்த 30,000 பேரை நாங்கள் நியமிக்கிறோம். இப்போது பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிறைய பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வருவதை நான் பார்த்தேன். விண்ணப்பங்களை சமர்ப்பியுங்கள், நாங்கள் வேலை தருகிறோம். அதேபோல் அஸ்வெசும கிடைக்காத ஒரு குழு உள்ளது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், ஆனால் கிடைப்பதில்லை. நாங்கள் விண்ணப்பங்களை அழைத்துள்ளோம். இப்போது தேர்வு குழுக்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு ஜூன் மாதத்தில் 4 லட்சம் குடும்பங்களுக்கு புதிய அஸ்வெசும வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் அரசு சேவையில் சம்பள உயர்வு,
ஓய்வூதிய உயர்வு, அஸ்வசும உயர்வு எதுவும் இல்லாத சுமார் 8 லட்சம் பேர் உள்ளனர். அந்த மக்களுக்கு 5,000 ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் சதோசவில் 2,500 ரூபாய்க்கு வழங்கப்படும். இந்த நிவாரணங்கள் அனைத்தும் விரைவில் மக்களுக்கு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் இடம்பெறாது. அனுர அரசு அறிவிப்பு. மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் நடைபெறாது என்று அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசு தொடர்ந்து தேர்தல்களை நடத்தி கொண்டிருக்க முடியாது. அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் பிரதான தேர்தல்கள் முடிவுக்கு வரும். மாகாண சபை தேர்தலை மாத்திரம் நடத்த வேண்டும். சட்டங்களை மாற்ற வேண்டியுள்ளதாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாலும் மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடத்த முடியாது என்றார். அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் எச்சரிக்கை. உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு நேற்று புத்தளை நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்தார். சம்பளம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் அரசு அதிகாரிகள் சிறு தவறுகளை செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும், உடனடியாக அவற்றை விட்டுவிட்டு கடமைகளை செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மிகவும் சிரமப்பட்டு பெற்ற வேலை சில நாட்களில் பறிபோகும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்தார். 76 வருடங்களுக்கு பிறகு ஒரு அரசாங்கம் அமைத்துள்ளோம். அது எப்படிப்பட்ட அரசாங்கம்? மக்களின் பணத்தை 1 ரூபாய் கூட திருடாத, வீணாக்காத அரசாங்கம். இது நம்முடைய அரசாங்கம். எங்கள் அமைச்சர்கள், நான், எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் 1 ரூபாய் கூட திருட மாட்டார்கள், வீணாக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியளிக்கின்றேன். முதல் முறையாக இப்படி ஒரு அரசாங்கம் அமைந்துள்ளது. முன்பு வேலை ஒன்றை பெறக்கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது. வீதி போடும் போது அமைச்சரின் வீட்டுக்கு பணம் சென்றது. அது எல்லாம் முடிந்துவிட்டது. இன்னும் சில இடங்களில் சில அரசு அதிகாரிகள் சிறு சிறு தவறுகளை செய்வதாக தகவல் வருகின்றது. நாங்கள் சம்பளம் உயர்த்தியுள்ளோம். சிறிய தவறுகளை செய்ய தயாராக வேண்டாம். செய்தால் மிகவும் சிரமப்பட்டு பெற்ற வேலை மிக குறுகிய காலத்தில் பறிபோகும். இப்படித்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். இப்போது எனக்கு தெரியும். சுங்கத்துறையில் 4 பேர் நேற்று முன்தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இன்னும் 2-3 பேர் வெளியேறுவார்கள். போலீஸ் துறையில் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உட்பட சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வெளியேறியுள்ளனர். நல்லதா கெட்டதா? நல்லதுதானே என்று ஜனாதிபதி மக்களிடம் கேள்வி எழுப்பினார். ட்ரம்புக்கு சவால் விடும் ஈரான். ஈரான் அமெரிக்காவுடனான புதிய அணுவாயுத ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் அதன் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை எச்சரித்தார். அதற்கு பதிலடி தரும் விதமாக ஈரானின் தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை அமெரிக்கா பின்பற்றினால் ஈரான் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று சூளுரைத்துள்ளார். மார்ச் மாத தொடக்கத்தில் திரு டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தலைவர்களுக்கு புதிய அணுவாயுத ஒப்பந்தம் குறித்து கடிதம் அனுப்பினார். ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டு 2 மாதங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும். இல்லையென்றால் ஈரானில் குண்டுகள் வீசப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டினார். கடிதம் அனுப்பி கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பிறகு தற்போது திரு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை மீண்டும் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்போதும் பகையாளியாக இருப்பார்கள். அதனால் நம்மீது தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிடுவார்கள். தாக்குதல் நடத்தினால் அதற்கு கடுமையான பதிலடி தரப்படும் என்று கமேனி தெரிவித்தார். ஈரானில் தேச துரோகம் போன்ற நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ள முயற்சி செய்தால் ஈரானிய மக்களே அதை அழித்து விடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக ஈரானில் உள்நாட்டு பிரச்சினைகளை அமெரிக்கா தூண்டிவிடுவதாக டெஹ்ரான் குற்றஞ்சாட்டி வருகின்றது. கன்னித்தன்மை பரிசோதனைக்கு பெண்ணை கட்டாயப்படுத்த முடியாது. நீதிமன்றம் அதிரடி. மருத்துவ பரிசோதனை மூலம் கன்னித்தன்மையை மெய்ப்பிக்கும்படி ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்த முடியாது என்று இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநில உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அவ்வாறு கட்டாயப்படுத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 21வது சட்டப்பிரிவின்படி பெண்ணின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. தம் மனைவியை கன்னித்தன்மை பரிசோதனை செய்து கொள்ள உத்தரவிடக் கோரி ஆடவர் ஒருவர் உயர் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் நீதிபதி அரவிந்த் குமார் இத்தீர்ப்பை வழங்கியுள்ளார். இன்னோர் ஆடவருடன் தம் மனைவிக்கு கள்ளத்தொடர்பு உள்ளது என தமது மனுவில் அந்த ஆடவர் குறிப்பிட்டிருந்தார்.
கன்னித்தன்மை சோதனை தொடர்பான தமது கோரிக்கையை கீழ் நீதிமன்றம் ஏற்காத நிலையில் அவர் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தை அணுகினார். முன்னதாக அந்த ஆடவருக்கு ஆண்மை குறைபாடு உள்ளதாக கூறி அவருடன் சேர்ந்து வாழ அவருடைய மனைவி மறுத்திருந்தார். இந்த நிலையில் அந்த ஆடவரின் கோரிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மட்டுமன்றி அது பெண்ணின் மாண்பையும் கண்ணியத்தையும் மீறுவதுமாகும் என்று நீதிபதி தமது தீர்ப்பில் குறிப்பிட்டார். தனி மனித சுதந்திர உரிமையை வலியுறுத்தும் 21வது சட்டப்பிரிவை எத்தகைய சூழலிலும் மாற்ற முடியாது என்றும் அவர் சொன்னார். கடந்த 2023ஆம் ஆண்டில் அவினியருக்கு திருமணமானது. தமக்கு வாழ்க்கைப்படியாக மாதம் ரூபாய் 20,000 வழங்கும்படி தன் கணவருக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி அப்பெண் நீதிமன்றத்தை நாடினார். பதிலுக்கு தங்களது திருமண வாழ்க்கை நிறைவானதாக இல்லை என கூறி தம் மனைவியை கன்னித்தன்மை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவருடைய கணவர் கோரிக்கை விடுத்தார். ஆயினும் கடந்த 2024 அக்டோபரில் அந்த ஆடவரின் கோரிக்கையை ராய்ப்பூர் குடும்ப நீதிமன்றம் ஏற்காததை அடுத்து அவர் உயர்நீதிமன்றத்தில் தன் மனைவி மீது குற்றவியல் வழக்கு தொடுத்தார். கைது செய்ய சென்ற 2 போலீஸ் அதிகாரிகள் மேல் தாக்குதல். திருகோணமலையில் பரபரப்பு. திருகோணமலை நிலாவெளி அடம்பொடி பகுதியில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய சென்ற 2 போலீஸ் அதிகாரிகள் மேல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரிகள் திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் நடத்திய நபர்கள் யார் என்று அடையாளம் காண போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தகவல்கள் வெளியாகவில்லை. போலீசார் விசாரணையை முடித்தவுடன் மேலதிக விவரங்கள் தெரியவரும். நடக்கிறத பாப்போம். வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா. அட 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 ரூமால 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 வீட்டுக்கு வா. Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.